சரி இப்போ நமக்கு சுடுபட்டுது, நீ இறக்குவோம். சுடு ஆய் வரக்கு பார்த்தீங்களா? சூடா ஏரியாவே கஷ்டமாகி விட்டுரு. வெங்காயத்தை இறக்குவோம். மிளகு கொஞ்சம் கூட போட்டோம். டேஸ்ட் ஆகி போகிறாங்க. ஏலக்காய் மிளகு எல்லாம் கூட நேரத்தில் இடிச்சோம். வெங்காயத்தை செந்தாஞ்சாகி இயற்கையான உற்சாகமான வணக்கம். நான் உங்கள்லிங்க. இன்றைக்கும் ஒரு சமையல் வீடியோ தான் செய்ய வந்திருக்கேன்னா, என்னென்னு சொன்னால் ஈஸியான சமையல். இந்த கையில் பலக்காரக்குள்ளே யோசிப்பேன் நீங்கள் இது சம்மந்தமாக தான் செய்ய போகிறேன். உண்மையாகவே பலக்கா சம்பல் செய்ய போகிறேன்னு. டெய்லியாக நம்ம பலக்கா சோதி பலக்கா குழம்பு வெள்ளைக்கறி நிறைய இது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சம்பல் தான் கொஞ்சம் வித்தியாசமானது. அப்போ இன்றைக்கி பலக்கா சம்பல் அம்மாட்ட கொடுத்து தான் செய்ய போகிறேன். தெரிஞ்சவங்களோட வீட்டால் அதோட ப்ரெஷராக அப்படியே மரத்தில் வந்து ஆஞ்சிட்டு வந்துருக்கோம். அப்படியே அந்த தண்டோட இருக்குது பார்த்தீங்களா, அடுப்பில் வச்சு சுட்டு தான் அதை சம்பல் போட போகிறாங்க. எப்படி வருது நம்மளோட பலக்கா சம்பல் வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஒரு பக்கம் வச்சிருக்கு, அடுத்த வாடை பிரட்டி வைக்கணும். சுட சுட சுட்டு போட்டு திரும்ப காட்டுறோம் இப்படி சம்பல் போடுறேன். அவியல் கிடக்கும் அவியல். இது வந்து அடுத்த பக்கம் பிரட்டி வைக்க போறோம். ஒரு பக்கம் நல்லா சுடுபட்டு அடுத்த பக்கம் இது கொஞ்சம் வலுப்பான சாதம் தானே, நல்லா சுடணும். சரி இப்போ நமக்கு சுடுபட்டுது, இனி இறக்குவோம். இறக்கி அது அப்படி சீவணும். சரி போவாது, சீவி எடுக்கணும். சத்திய வச்சு அப்படி சீவினா சரி நிமித்தி வச்சு தான் விட்டணும்.
சுடுது ஆய் வரக்கு பார்த்தீங்களா சூடா ஏரியானே கஷ்டமாகி விட்டுரு நம்ம அதில் ஆ ஏன்னா தண்ணியாலையும் கழுவையிலாது ஒன்று இப்போ சோப் போட்டோ இல்லை எப்படியும் கழுவையில் ஏன்னா தேங்காய் எண்ணெயெல்லாம் போகும் அது தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் இது பால் கலரு பார்த்தீங்களா எப்படி கலருன்ட்டு கழுவு வேணுமா அதோடைய கழுவி போட்டு அதுக்குள்ளே வச்சு விட்டோம் கறி வச்சு விட்டாங்க அது ரெண்டு கழுவி அதுதான் என்ன செய்யணுமா இல்லை இங்கே காணுமோ இது இந்த இதெல்லாம் வலிச்சு ஓகே சரி சுத்தமாக கழுவியாச்சு அங்கே ஓடுமா ரெண்டா வெட்டு வேணாமா இந்த மாதிரி எடுக்கணுமா ஓ அதுதான் சம்பளுக்கு இப்போ கொஞ்சம் இறக்கியாச்சு வெங்காயத்தையும் கொஞ்சம் பொரிச்சு வெங்காயத்தை இறக்கும் பிடிச்சு இதை குத்தி அள்ளி எடுப்போம் சாதாரணமாக நம்ம சம்பளம் அடிக்கிற மாதிரி அடிக்குது எப்படி இது மிளகு கொஞ்சம் கூட போட்டேன் கொஞ்சம் டேஸ்ட் ஆகி போட்டேன் விரும்பினா மாசியும் போடலாம் மாசி போட விருப்பம் இல்லாட்டி சும்மா பிடிக்கலாம்
சரி இப்போ நமக்கு பதத்துக்கு வந்துட்டு அள்ளி எடுப்போம். இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடுறோம். உப்படி காஞ்சி வச்சுக்கா பொரிச்சு வச்சு காஞ்சி வச்சுக்கா போடுறோம். கொஞ்சமாக மிளகு போடுறோம். நாலு ஏலக்காய் போட்டு வெங்காயத்தை போட போகிறோம். நேரத்தோட வெங்காயத்தை போட்டால் வெங்காயம் ஈரத்தன்மானி ஏலக்காய் மிளகு எல்லாம் போட்டு நேரத்தோட இடித்தோம். நாங்கள் வெங்காயத்தை போட்டோம். பொரிச்ச வெங்காயம் கொஞ்சம் இடிச்சு போட்டு இதை போட்டு ம் பலகாய போட்டு இடிச்சு பிறகு பலாக்காயை போடணும். அப்புறம் இது தேங்காய் போடணும். நல்லா மணக்கு. சரி இப்போ நான் தேங்காய் போடுறோம். இப்போ சம்பல் இந்த நாங்கள் அடிக்கிற சம்பல் எப்படின்னா ரொட்டியோட சாப்பிடலாம், நீங்கள் ஒரு சோறோட சாப்பிடலாம், நீங்கள் எப்படியும் சாப்பிடலாம். அந்த இடியப்பம் புட்டு அதோட சாப்பிடலாம். இடிச்சது களைப்பா இருக்கு. தோடங்காய் ஆஞ்சி புளிஞ்சு குடிப்போம். நம்மளோட தோடங்காய் தானே எது மாதிரிலாம் மஞ்சள் நிறமா இருந்தாலும் நல்லா இருக்கு. மஞ்சள் உயரத்தில் இருக்கேனே இருக்குண்டு புளிஞ்சு குடி ஒன்று காணுவோம்மா. ஒன்று காணும். அது நிறைய புளி. அது நிறைய புளி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. மேலே காட்டுங்க எப்படி இருக்குன்னு. மேலே இருக்கு ஆய முடியாது, கொஞ்சம் பெருசெல்லாம் இருக்கு மேலே. இந்த பாருங்க மேலே நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. காட்டு குழச்சி காட்டுங்க. இதுல இன்னும் ரெண்டாயிரம் ரெண்டாஞ்சாச்சு. கடும் புளி உள்ளது. வெயில் காலங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு கரைச்சி குடிச்சா கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். இயற்கையான உற்சாகம். இப்போ நீங்கள் தோடங்காய் வெட்டி எடுங்க. நான் தோடங்காய் வெட்டுவேன். வெட்டி தந்தா நான் தோடங்காய் புளி அப்புறம் இந்த தண்ணி பானைக்குள்ள கழுவி எடுத்தான். சரி, சம்பல் அடிச்சா அப்படியே இருக்கு, கொஞ்சம் இருக்கட்டும். ஸ்ப்ரிங் மாதிரி இதுக்குள்ள போட்டு கழுவு. ரெண்டையும் போடு.
உப்பு கொஞ்சம் ஊற்றுறோம். சீனி போடுறோம். அளவுக்கு சீனி போடுங்க. சீனி போடணும் கொஞ்சம். பருப்பை வெளியில் ஓட்டு. வெயிலுக்கு இதை மாதிரி ஐஸ் தண்ணி தோடம்பளத்துல ஊற்றி இருமலுங்க இல்லையா துப்புரா இருமாது. புளித்தோட நாரத்தங்காண்டி அது வேற நாரத்தங்கான பெரிசாவது இதோட பெரிசாவது பானமாயி புளித்தோட இடிச்சு வச்சது திரும்ப எல்லாத்தையும் கொண்டு சேர்க்க போறோம். ஒருக்கா குத்துனா எல்லாம் சேர்ந்து வரும். இப்ப கொஞ்சம் உற்சாகமா இருக்கு அம்மா குடிக்க போறோம். தோட்டக்காரன் குடிக்க போறோம். எல்லாம் சேர்ந்து வரும். நீ என்ன வருமா? கறிவேப்பிலை ஊடப்போம். காஞ்ச வச்சுக்காயோட மிளகும் சேர்த்துருக்கு. நல்லா உரைக்கும் இன்னைக்கு. சரி, இப்போ நம்ம சட்டிக்குள்ள எடுத்துட்டு புளி ஊற்றி பனைவோம். இடிச்சாச்சு. புளி ஊற்றி பனைங்க. சரி சரி, புளிய ஒரு பாதியை விடுங்க. உப்பு விடுதில்ல, உப்பு போட்டு இடிச்சாச்சு. ஒரு பாதி காணும். இது நம்மளாக்கள் இப்படி செய்து சாப்பிட்ற குறைவு. சிங்களாக்கள் தான் கூட சாப்பிடுறோம். கூட சாப்பிட்றாங்க. நாங்கள் கண்ட்ரிக்கன் கடவுளியை வச்சிருக்காங்க. சரி, கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. எங்கட அம்மா போட்ட சம்பல். என்னம்மா என்ன எவ்வளவு விரும்புறீங்க நீங்க சம்பளம் பத்தி? இன்னும் எதுவும் வித்தியாசமா செய்யணும்னு சொன்னா மட்டும் சொல்லுங்க. பலாக்காயை சுட்டு எடுக்கணும். சுட்டு வடிவா கழுவி போட்டு அது வடிவா தோல் உரிச்சு அதை வெட்டக்குள்ள நடுவுல வார அந்த வெள்ளையை ஒரு துண்டை எடுத்து போட்டு மற்ற சின்ன சின்ன வெட்டி அதை குத்தி எடுத்து போட்டு காஞ்ச ஊச்சிக்காய் பொரிச்சு வெங்காயத்தையும் பொரிச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் இட்டிக்கணும். காஞ்ச ஊச்சிக்காய், மிளகு, கொஞ்சம் சின்ன சீரகம், ஏலக்காய், உப்பு அவ்வளவையும் போட்டு இடிச்சிட்டு தேங்காய் பூ கொஞ்சம் போடணும். அதோட தேங்காய் பூ எல்லாத்தையும் போட்டு இடிச்சிட்டு திருப்பி இதை இடிச்சு வச்ச பலாக்காயை திருப்பி அதோட கொட்டி நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு உப்பு அளவை பார்த்துட்டு தேசி புளி ஒரு பாதியை விட்டு புளிஞ்சி ஒரு பாதியம் விடலாம். இல்லை கூட புளி வேணும்னு சொன்னாலும் நிறைய புளி விடலாம். விட்டு நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி புளியை விட்டு பனைஞ்சு எடுத்தா சுவையான பலாக்கா சம்பல் ரெடி என்னமா? அப்போ நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு வாங்கணும்னு நினச்சா அம்மா சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செஞ்சால் தான் ஒரு டேஸ்ட் வரும். இந்த டேஸ்ட் நீங்கள் கடையில் வாங்கி செஞ்சால் இந்த டேஸ்ட் வருமோன்னு தெரியலம்மா. ஃப்ரெஷ்ஷான அந்த கொஞ்சம் உடனே ஆஞ்சி பலாமரத்தில் இருந்து செஞ்சால் தான் கொஞ்சம் டேஸ்ட் வருமோ. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் எல்லாமே டேஸ்ட்டாக வரும். இப்போ பலாக்கா மட்டும் இல்லை, இந்த சம்பல் போடக்குள்ள நம்ம எல்லாமே
தேங்காய் இருந்து எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக கொஞ்சம் கூட்டும் இன்னும். அப்போ நீங்களும் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கண்ணே. டக்குன்னு குயிக்காக வேகமாக செய்யலாம் நம்ம. அவ்வளோ டைம் தேவை. சோறோட சாப்பிடலாம், நீங்கள் சும்மா சாப்பிடலாம். பான் ரொட்டி அதோடையும் சாப்பிடலாம் நீங்கள். சரி, இத்துடன் எங்கள் வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா என்னம்மா சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களோட எப்படி வரணும்னா